ஸ்டார்ட், கேமரா, ஆக்ஷன். என்ன இரு, லைட்ட போடுறேன். லைட்ட போடாதீங்க, பாவிங்க உங்களை கொல்லத்துக்கு திட்டம் போட்டிருக்காங்க. சரியான சமயத்துல நான் லைட் அணைக்கலன்னா நேரம் உங்களை கொண்டே இருப்பாங்க. மதன், லலிதா, உனக்கு ஆபத்துன்னு போய் சொல்லி உயிருக்கு ஊசலாடிக்கிட்டு இருக்கிற என் தங்கச்சிக்கிட்ட இருந்து என்ன பிரிச்சு இங்க வரவழைச்சது என்ன கொல்றதுக்காகத்தானா? நீ எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ மதன், நான் உங்களுக்கு துரோகம் செய்யறேன். என்ன நம்புங்க, இதுவரை இந்த சதியை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்களை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. லலிதா, உனக்கு வேணா இது ஒரு வழி பாதையா இருக்கலாம், ஆனா நான் இங்க இருந்து போறதுக்கு எனக்கு பல வழி தெரியும். லலிதா, லலிதா, உன்னை பத்தி நான் எவ்வளவு உயர்வா நினைச்சிருந்தேன். உங்ககிட்ட நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். எதுக்காக இந்த துரோகம்? காசுக்காகவா? இல்ல உன்னுடைய இந்த வாழ்க்கைக்காகவா? முகத்திர கூட இப்பவாவது என்ன நம்புறீங்களா? உங்களை பொறுத்த வரைக்குமாவது நான் கெட்டவே இல்லைன்னு ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க மதன். இல்ல லலிதா, நீ யாருக்குமே கட்டவை இல்லை. வடிவு என் உடன் பிறந்த தங்கை, நீ என் உடன் பிறவா தங்கை. மதன், அது ஒரு வழி பாதையின் முடிவில் வழி தெரியுது, வெளிச்சம் தெரியுது. நான் வரட்டுமா? ஆண்டவா, எனக்காக தன் உயிரையே தியாகம் செய்த இவளுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். இல்லை, நான் கொல்லலை, நான் கொல்லலை. பக்கத்துல வந்து சுட்டு பொசிக்க போவேன்.
பேசுறேன். மதன்கிற ஆளு ஹோட்டல் கேன்சர் லலிதாவை சுட்டுட்டான். இங்க ஒரே கனதாவா இருக்கு சார். உடனே வாங்க. லலிதாவை கொலை செய்துட்டு மதன் தப்பிச்சு போறான். சப் இன்ஸ்பெக்டர், கிளப்ப கம்ப்ளீட்டா சோதனை போடுங்க. யாரையும் வெளியே விடாதீங்க. எல்லாரையும் நல்லா விசாரிங்க. நான் இதை வந்துடுறேன். உடனே விட்டனை ஒரு ஆணையை டிபி சானிட்டோரியத்துக்கு அனுப்பி மதனுடைய தங்க வடிவ கடத்திட்டு வர சொல்லு. தங்கையை கொண்டு வந்துட்டா தப்பி போன அண்ணன் தன்னால வந்துருவான். தெரிஞ்சுதா? மதன் ஓடி பிடிச்சு விளையாடுனது போதுமா? லலிதாவை சுட்டு கொலை செய்த குற்றத்துக்காக உன்னை நான் கைது செய்ய கொலை செய்யல. அந்த சண்டால தப்பி ஓடிட்டான். நான் நிரபராதி இன்ஸ்பெக்டர், நான் நிரபராதி. அதை முடிவு செய்ய வேண்டிய சட்டமும் சாட்சியங்களும். இன்ஸ்பெக்டர், நான் வேணா உங்களுடைய நண்பனா இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க என்னுடைய நண்பர். நானும் ஒரு காலத்துல உனக்கு நண்பனா இருந்து உன்னை திருத்த முயற்சி செய்தேன், முடியல. அடுத்த முறை சந்திக்கும் போது முற்றிலும் ஒரு மாறுபட்ட இன்ஸ்பெக்டர் சந்திப்பேன்னு சொன்னேன். அந்த மாறுபட்ட இன்ஸ்பெக்டர் தான் நீ சந்திக்கிற. இப்ப நீ கொலை குற்றம் சாட்டப்பட்ட ஒரு குற்றவாளி. இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்யறேன். ஆனா என் தங்கச்சி ஆஸ்பத்திரியில உயிருக்காக போராடிட்டு இருக்கா. அவளை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க சாக சொன்னாலும் நான் சாகுறேன். காரணம் எதுவா இருந்தாலும் நீ தப்பி ஓட பார்த்தது பெரிய குற்றம். இன்ஸ்பெக்டர், நான் என் கடமையை செய்யறேன். இன்ஸ்பெக்டர், என் தங்கைக்கு தாய் தகப்பன் எல்லாம் நான் தான். நான் திரும்பி வருவேங்கிற நம்பிக்கையில தான் அவன் உயிரையே வச்சுக்கிட்டு இருக்கான். அவளை நான் பார்த்துட்டு வந்துடுறேன். இன்ஸ்பெக்டர், உங்க காலில் வேணாலும் விழுகிறேன். அப்படின்னா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன செய்யணும்? அந்த சூதாட்ட விடுதி நடத்துற தலைவன் யாரு? யார் அந்த தலைவன்? சொல்ல மாட்டேன். என்ன? எனக்கு தெரியாது. நான் அப்பவே சொல்லிட்டேன். எனக்கு தெரியாது, தெரியாது, தெரியாது. மதன், உன் தங்கச்சியோட உயிர் போறதுக்கு முன்னாடி நீ அவளை பார்க்கணுமா வேண்டாமா? பார்க்கணும் இன்ஸ்பெக்டர், பார்க்கணும். அப்ப நீ சொல்லித்தான் ஆகணும். இல்லைன்னா உன்னை நான் விட மாட்டேன். மதன், நட.
ஸ்டார்ட் பண்ணு. வண்டியை ஸ்டேஷன் போடு. மதன், அப்படி ஓட நினைச்ச ஷூட் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. மதன், விடாத, நில்லு, சுட்டு விடுவேன். மதன்.